NCERT class 9th science motion around us topic la example 4.3 sum பண்ணலாம் பாருங்க. A bus is moving on a long straight highway with a velocity of 36 km per hour. The driver presses the accelerator for a time interval of 10 seconds and the velocity of bus increases to 54 km per hour for some time. And the bus moves at a constant velocity. Then the driver notices an obstacle on the road ahead and presses the brake. The bus comes to stop in a time interval of 5 seconds. Find the average acceleration in the two time interval when the accelerator was pressed, when the brake were pressed ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 36 கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? சரி, இப்போ வந்து இந்த டிரைவர் வந்து 10 செகண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஆக்சலரேட்டர் அப்ளை பண்ணியிருக்காரு. அப்போ டைம் டி ஈக்குவல் டு 10 செகண்ட் வரைக்கும் இது ட்ராவல் ஆகும்போது ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோ வருது, 54 கிலோமீட்டர் பர் ஹவர்னு கிடைக்குது. அதுக்கப்புறமா வந்து அதே இந்த 54 கிலோமீட்டர் பர் ஹவர்லேயே போயிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுது, இப்போ வந்து பிரேக் அப்ளை பண்ணுறாங்க ஃபார் டைம் 5 செகண்ட் சொல்லியிருக்காங்க. 5 செகண்ட் ஃபைனலாக வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு கேஸில் ஆக்சலரேஷன், செகண்ட் கேஸில் ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாக நம்ம மாற்றணும். ஒரு கிலோமீட்டர் பர் ஹவர் எத்தனை மீட்டர் பர் செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோமீட்டர்ன்றது 1000 மீட்டர், ஒரு ஹவர்ன்றது 60 மினிட், மினிட்டை செகண்டாக மாற்றுறதுக்கு 16 போட்டுருக்கோம், செகண்ட் போட்டுருக்கோம். இப்போது மேலே 2 ஜீரோ, கீழே 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடுறோம். இங்கே 10 பை என்ன இருக்குது பாருங்கள், 6 × 6 36 இருக்குது. அப்போ 10 பை 36 இருக்குது. இதை கேன்சல் பண்ணால் 5 பை 18 கிடைக்கும் மீட்டர் பர் செகண்ட். அப்படின்னா நம்ம கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாக மாற்றினா 5 பை 18 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இனிஷியல் வந்து 36 கிலோமீட்டர் பர் ஹவர் இருக்குது. இது மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறது 5 பை 18 மல்டிப்ளை பண்ணுறேன். 18 36 கேன்சல் பண்ணால் 2 வருது, 2 × 5 10. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி வந்து 10 மீட்டர் பர் செகண்ட். 10 செகண்ட் கழிச்சு வெலாசிட்டி எவ்வளோ பாருங்கள், 54 கிலோமீட்டர் பர் ஹவர். இந்த கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறதுக்கு 5 பை 18 மல்டிப்ளை பண்ணுறேன். 18 54 கேன்சல் பண்ணால் 3, 3 × 5 வந்து 15 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ A1 A2 நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ பாருங்க, A1 ஆக்சலரேஷன் A1க்கு என்ன பண்ணலாம். இப்போ இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு 10 மீட்டர் பர் செகண்ட் கிடச்சிருச்சு, ஃபைனல் வெலாசிட்டி 15 மீட்டர் பர் செகண்ட் கிடச்சிருச்சு இந்த 10 செகண்டில். இப்போ ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். ஃபைனல் வெலாசிட்டி 15, இனிஷியல் வெலாசிட்டி 10 டிவைட் பை டைம் வந்து ஒரு 10. 15ல் 10 போச்சுன்னா 5 பை 10 வந்து என்ன வருது, 0.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதுதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்த கேஸில் என்ன ஆகணும், செகண்ட் கேஸில் அதே மாதிரி ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம் போட்டுக்கணும். ஃபைனல் வெலாசிட்டி 0, இனிஷியலாக வந்து 15 போயிட்டு 15ல் போயிட்டு இருக்குது, பை டைம் வந்து 5 போட்டிங்கன்னா அப்போ -15 பை 5 வந்து -3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். -3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு கிடைக்கும் ஆன்சர்.